ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நானும் பாப்பாவும் சேர்ந்து காலையில் எழுந்த உடனே என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். காலையில் எழுந்த உடனே அவள் பாட்டுக்கு அவளை விளையாட விட்டுடணும். சப்போஸ் தூக்கிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக தூக்கி வச்சுட்டே இருக்கணுன்ட்டே நினச்சிட்ருப்பா. வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்தளவு சவுண்ட் இல்லாத மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தா பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அவளை வச்சுட்டே டீ வச்சு கொடுக்கலான்ட்டு டீ வச்சிட்ருக்கேன். டீ எனக்கு மட்டும்தான். ஆல்ரெடி பப்புலாம் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. எனக்கு மட்டும் டீ வச்சு குடிச்சிட்டு பாப்பாவுக்கு அப்படியே கொஞ்சமாக பால் கலந்து ஊற்றிடுவேன். சம்டைம்ஸ் நாங்கள் 8 o'clock எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போது பார்த்திங்கன்னா பாப்பாவும் நானும் சேர்ந்து தான் தூங்கிட்டுருப்போம். நான் எழுந்த உடனே பாப்பா என் கூட சேர்ந்து எழுந்துப்பா. ஸோ அதனால் நானுமே அவள் கூட சேர்ந்து ஒரு 8 o'clock ஒரு 7:30 வரையுமே தூங்கிட்டுருப்போம். ஏன்னா நைட் ஷிஃப்ட் பார்ப்போம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. அவளை முழிச்சிட்ருப்பா, அவள் கூட சேர்ந்து நானுமே முழிச்சிட்டு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. அப்படியே ஒரு 5 மணிக்கு தூங்குவா. அப்போ தூங்கினோம்னா ஒரு 7:30 8 அப்படின்ட்டு. ஏன்னா பேபியோட மதர்ஸ்க்கெலாம் தெரியும் நம்ம எப்போ முழிச்சுப்போம் எப்போ தூங்குவோன்ட்டு நமக்கே தெரியாது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம தூங்கிடணும். அதுக்கேற்ற மாதிரி பாப்பா காலையில் எழுந்தாப்பில் ஆல்ரெடி முன்ன நாள் ஃபீவர் இருந்தது. அதுக்கப்புறமும் லைட்டாக ஃபீவர் இருக்கிற மாதிரி இருந்தது. உடனே டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு நான் வச்சுட்டே இருப்பேன். அதை வச்சு செக் பண்ணி பார்த்த உடனே 100 மேலே இருந்தது. தண்ணி போட்டு ஃபுல்லாக துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். எதனால் நான் டெம்பரேச்சர்லாம் வாங்கி முன்கூட்டியே வீட்டில் வச்சிட்ருக்கேன் அப்படின்னா, என்னோடய முதல் பாப்பாவுக்கு ஃபீவர் வந்த பிறகு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. அதனால் எப்போவுமே வீட்டில் நான் டெம்பரேச்சர் பார்க்குறது வச்சுட்டே இருப்பேன். ஸோ பாப்பாவுக்கு 100க்கு மேலே ஃபீவர் இருந்ததுனால பேராசிட்டமால் கொடுத்தேன். பாப்பாவுக்கு எப்படின்னா பேராசிட்டமால் கொடுத்த உடனே நல்லா ஆகிடுது. அதுக்கப்புறம் 6 மணி நேரத்துக்குள்ளே திரும்ப ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இது செகண்ட் டே. ஸோ நானுமே தண்ணி போட்டு தொடச்சிட்டு, ஏன்னா 3வது நாள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதாக ப்ளட் டெஸ்ட் கூட எடுக்கிறாங்க. முதல் ஒரு நாள் 2 நாள் ஃபீவருக்கு பேரா மட்டும் கொடுங்கன்ட்டு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா அனுபவத்தில் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். பெரிய பாப்பாவுக்கு மொத்தம் அனுபவம் தான் எனக்கு. அதனால் ஒரு 3 நாள் கழித்து பாப்பாவை கூட்டிகிட்டு போகலாம். 3 நாளும் ஃபுல் ஃபீவர் இருந்ததுன்னா அது ஏதாவது ப்ளட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு எனக்கே தெரிஞ்சிடும். 3 நாளுக்குள்ளே பேராசிட்டமாலே ஃபீவர் சரியாயிடுச்சு அப்படின்னா, ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே பாப்பாவுக்கு பேராசிட்டமால் கொடுக்காதீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பழக்கப்படலை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு ஃபீவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பேராசிட்டமால் எத்தனை ml கொடுக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா பாப்பாவோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் டெய்லி சிரப் ஒன்று கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் பேராசிட்டமால் எத்தனை ml தரணுன்ட்டு எனக்கு ஃபீவர் வந்தாலே முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க. பாப்பாவுக்கு மெடிசன் கொடுத்துட்டு தூக்கி வச்சுட்டே இருந்தால் தான் அந்த ஃபீவர் கம்மியாகாது. நான் கொஞ்ச நேரம் அவளை விளையாட விட்டுடுவேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்தா ஃபீவர் ஃபுல்லாகவே கம்மியாகிட்ருக்கும். இதை நான் தூக்கி வச்சுட்டே இருந்தால் அப்படியே டல்லாக இருப்பாள். ஃபீவர் அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீட்டில் தோசை மாவு இருந்தது. ஏன்னா சமைச்சு சாப்பிட ரொம்ப லேட் ஆகிடும். சாப்பாடு செஞ்சு அதுக்கு தனியாக கிரேவி பண்ணி சாப்பிட. ஸோ தோசைனா ஈஸியாக வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு குழம்பு லைட்டாக வதக்கி விட்டு வச்சுக்கிட்டு தோசை ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பசி தாங்கலை. ஏன்னா அவ கூட அவளுக்கு ஏதாவது ஒன்றுனாலே என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியாது. அதனால் ஒரு 1 o'clock வரையுமே நான் எதுவுமே சாப்பிடலை. மதிய சாப்பாடே நான் எதுவுமே சாப்பிடலை. இதுதான் டைரெக்டாக 1 o'clock தான் தோசை செஞ்சு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். பாப்பாவுக்கு தேவையான ஃபுட்டு கொடுத்துட்டேன். ஆல்ரெடி கொடுத்ததுனால தான் நான் கொஞ்சம் இதுவாக இருக்கேன். ஏன்னா பாப்பாவுக்கு கொடுக்காம நான் வச்சிட்டில்ல பாப்பாவை. ஃபீவருன்றதுனால ரைஸ் எதுவாக அவளுக்கு மேக் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா ரைஸ் கொடுத்தா இன்னுமே ஃபீவர் அதிகமாகிடும். ஸோ டக்குன்னு அழ ஆரம்பிச்சிருவா. சாப்பிடவே விடலை. அவள் தூங்கினதுக்கப்புறம் இருக்கிற மற்ற வேலைங்களை பார்ப்பேன். இப்போ அவள் தூங்கிட்டுருக்கா. அவளை தூங்க வைக்கிறதுக்கு அவள் கூட கிட்டத்தட்ட நான் ஒரு 1 hour கிட்ட படுக்கணும். அவள் தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே மொத்த பாத்திரத்தையும் கொண்டு போட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ஏன்னா பாப்பா கொஞ்ச நேரம் கூட என்னை விட்டு இருக்க மாட்டா. என்னோடய ஃபஸ்ட் பேபி வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து பழகிட்டா, நான் இல்லாமல் இருக்கக்கூட ஏன்னா அந்தளவு வந்து அவர் தொந்தரவு பண்ணலை. ஆனால் நான் அடிக்கடி அழுதுருக்கேன், முதல் பாப்பாவுக்கு என் மேலே லவ் இல்லை, கேர் இல்லை அப்படின்ட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது, ரெண்டாவது பாப்பா வந்து சுத்தமாக என்னை கையே விடாமல் ஆயிடுவான். ஸோ அடிக்கடி தோணும், இவன் என்ன நம்ம மேலே இவ்வளோ லவ்வோடு இருக்கா அப்படின்ட்டு. அது ஒரு தனி ஃபீல் அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பொட்டேட்டோ ரைஸ் மாதிரி பண்ணி பாப்பாவுக்கு ஊட்ட வந்து ஆரம்பிச்சிட்டேன். வேண்டாம் வேண்டாம் என்னை விட்டுடு அப்படின்ட்டு, சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு பொட்டேட்டோ ரைஸ் மாதிரி பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ஒரு வாய் ஊட்டிகிட்டே வந்து இருந்தேன். வீடியோ எடுத்தால் சிரிப்பா, என்ன பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ எதுக்காக டக்குன்ட்டு அவளுக்கு நிற்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன்னா, யூரின் போயிடுவான். யூரின் போயிட்டதுனால டக்குன்ட்டு நிற்க டயப்பரை வந்து நான் யூஸ் பண்ணலை. இப்படி தாங்க வந்து என்னோடய மார்னிங் வந்து போகும், அப்படியே மூவ் ஆன் ஆகும். ஒரு வழியாக வந்து ஆல்ரெடி துவைச்சி போட்ட துணியெல்லாம் எடுத்து போட்டு மடிக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து மார்னிங் ரொட்டீன் சொல்லிவிட்டு என்னோடய வேலைகளே வந்து பார்த்திங்கன்னா காலை வேலைகளே வந்து ஈவினிங் வரையும் ஆகிடும். அப்படின்ட்டா காலையில் நான் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே ஈவினிங் 6 மணிக்கு செஞ்சிட்ருப்பேன். ஸோ எப்போ மார்னிங் ஷிஃப்ட்டு பார்க்குறேன், எப்போ ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு பார்க்குறேன்ட்டு எனக்கே வந்து தெரியாது. அவள் தூங்குறதுல இருக்கிற வேலையெல்லாம் வந்து நான் செஞ்சிடுவேன். இது வந்து மார்னிங் ரொட்டீன்லாம் வந்து சொல்லவே முடியாது. இந்த துணியை நான் மடிச்சிட்ருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4:30. ரொம்ப அவ்வளோதாங்க. பாப்பா தூங்க தான் ஒவ்வொரு வேலையாக வந்து என்னால் செய்யவே வந்து முடியும். அவளை அழ விட்டுட்டு என்னால் எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது. அவள் எழுந்தானா அவள் கூட இருப்பேன், அதுதான் வந்து ஒர்க்கே எனக்கு. அவள் தூங்கினாலாம் இருக்கிற வேலையை டக்குன்ட்டு முடிக்க வந்து ஆரம்பிச்சிருவேன். இதெல்லாமே வந்து பாப்பா வந்து பிறந்துட்டா நம்மளே வந்து பழகிக்கணும். ரொம்பவே வந்து நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன். செகண்ட் பேபிக்கு எனக்கு 2 பேபியுமே C-செக்ஷன் தான். ஸோ அதிலிருந்து வெளியே வர ரொம்பவே வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி என்னோடய டிப்ரெஷனில் இருந்து நான் வெளியே வந்தேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நாட் ஈஸிங்க. அம்மாவாக இருக்கிறது வந்து ஈஸி இல்லை.